நீங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. கனவு கணுங்க, நான் நல்ல நிலையில் இருப்பேன், ஆண்டோட வார்த்தை பிரகாரம் நான் நல்லா இருப்பேன், ஆண்டோட வார்த்தைனால. உங்கள் கனவு கண்டுறது எப்படி தெரியுமா? யாக்கோப்பு வந்து யோசப் வந்து கனவு கண்டார். என்ன கனவு கண்டாரா? அவர் வந்து எகிப்தோட பிரைம் மினிஸ்டராக ஆயிடுவார்னு. எகிப்தோட பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவார்னு. பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார்னா அவர் பார்க்குறாரு, ஒரு பெரிய நிறையா செடிகள் இருக்கான். ஆனால் ஒரு செடி வந்து உயரமாக இருந்துச்சான், மற்ற செடியெலாம் அதை பார்த்து வணங்குனுச்சான். அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் இவர் உயர்வாக இருப்பார், அப்போ அவங்க சகோதரர்கள்லாம் வந்து அவர்கிட்ட பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லி. அப்போ அதே மாதிரி அவர் என்ன செய்கிறாரு, எகிப்துக்கு வித்துடுறானுங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து. விற்ற பிறகு இவர் எகிப்து போயிட்டார். எகிப்துக்கு போனோன்னா அங்கே ஒரு வழியில் ஆண்டவர் அவரை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தார். அதே மாதிரி பஞ்சகாலம் ஆகும்போது இவங்களாம் எகிப்துக்கு போனாங்க. போய் அவருக்கு முன்பாக விழுந்து கோதுமையை வாங்கிட்டு வரணும். இங்கே பாருங்க, கோதுமை வாங்கிட்டு வரணும். எகிப்தில் போய் அவர் முன்பாக விழும்போது அவர் கண்டுக்கிட்டார். யார் கண்டுபிடிச்சா? ஜோசப் கண்டுபிடிச்சிட்டாரு, இவர்கள்லாம் என்னோடய சகோதரர்கள்னு சொல்லி. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு தெரிவித்தார், நான் தான் ஜோசப், நீங்கள் விற்றீங்களே, என்னை தூக்கி போட்டீங்களே, அந்த யோசப் தான் நான் சொல்லி அவர் தெரிவித்தார். இங்கே பாருங்கள், உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு. நீங்கள் கனவு காணணும். ஸ்டார்ட் டு ட்ரீம், பி அ ட்ரீமர். ஏன்னா ஒவ்வொரு தடவை யோசப்பை பார்க்கும்போதுலாம் அவங்க கடுப்பாகுவாங்க. இவன் தானே சொன்னான், நம்ம அவன் பாதத்தில் விழுவோம், நம்ம அவன் முன்னுக்கு பார்ப்பேன், நம்ம அவன் முன்பாக போய் பணிந்து கொள்வோன்னு சொல்லி. இவனை வைக்கக்கூடாது, தூக்கி ஆகணும்னு சொல்லி தூக்கிட்டானுங்க. ஆனால் ஆண்டவர் அதுக்கு மேலே தூக்கிட்டார் அவரை. அல்லேலூயா. பிற்பாடு இவங்களாம் போய் அவர் முன்பாக பணிய வேண்டிய ஒரு நேரம் வந்துச்சு. இதை பாருங்கள், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வாழ்க்கை வச்சுருக்கிறார். ஓகே, நல்ல வாழ்க்கை வச்சுருக்கிறார். நீங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. கனவு கணுங்க, நான் நல்ல நிலையில் இருப்பேன், ஆண்டோட வார்த்தை பிரகாரம் நான் நல்லா இருப்பேன், ஆண்டோட வார்த்தைனால், அவருடைய வார்த்தையினால் நம்ம வாழ்வோம்.